ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரும் என் குழந்தைய பார்க்க கூடாது. டேய் சரவணா, நீ கூட மாறிட்டியாடா? உனக்கு பிறந்த குழந்தை என்ன குழந்தைன்னு தெரியாத அளவுக்கு எங்களை விட்டு நீ தள்ளி போயிட்டல்ல? என்ன சொன்னீங்க மாமா? நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேனா? நல்லா இருக்கு மாமா, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நான் தள்ளி போகல, சொல்ல போனா நீங்க தான் என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்க. போதுமா? டேய், என் பொண்ணு வளர்றதுக்குள்ள 4 பேர் மதிக்கிற மாதிரி நானும் வளரணும்ல. தெய்வான, பாப்பாவை என்கிட்ட கொடு. முடியாதுக்கா. அம்மா, நீங்களா தெய்வான கிட்ட சொல்லுங்களேன். என்னது? நானா? நான் என்ன தம்பி சொல்றது? நான் யாருக்கும் எதையும் சொல்ற நிலையிலயும் இல்ல, கேக்குற நிலையிலயும் இல்ல. எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, என்கிட்ட தான் குழந்தைய கொடுக்கல, அத்தை அப்பா கிட்டயாவது கொடுங்க. தெய்வான, ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறோமா? இவ ஏன் குழந்தை, இவளை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். தாத்தா பாட்டி கிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ரொம்ப பாவம் தெய்வான. பாவமா? எது பாவம்? என் கையில இருக்க குழந்தை உங்க வீட்டு வாரிசுதான். அத நான் தான் இவ்வளவு நாள் சுமந்துட்டு இருந்தேன். என்ன வந்து நீங்க பாக்கல, எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அத கூட விடுங்க, வீட்டுல நீங்க எடுக்கிற முக்கியமான முடிவுல கூட அந்த வீட்டோட மூத்த மருமகளை நான் அங்க இருந்ததே இல்லை. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பண்றது சரியா இருக்கு. நான் என் குழந்தை உங்களுக்கு காட்டாதது மட்டும் உங்களுக்கு பாவம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு உங்க நியாயம். ஏன் புனிதா, அமுதா உங்க வீட்டுக்கு வந்ததும் எங்க யாரும் வருவோம் வேண்டான்னு வெட்டி விட்டுட்டீங்க. அப்புறம் எப்படிமா எனக்கு பேத்தி பிறந்த விஷயத்த உங்க எல்லாருக்கும் என்னால சொல்ல முடியும்? மா, சண்டையில பெரியவங்க பேசின வார்த்தையெல்லாம் நம்ம பெருசுபடுத்தணும்னா சொந்த பந்தம் எப்படி நிலைக்கும்? அத்தை, அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. குழந்தை விஷயத்துல பிடிவாதம் பிடிக்காதீங்க. அம்மாக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். குழந்தைய அம்மா கிட்ட காட்டினா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரவணா, நீ இப்போ அமைதியா தான் இருக்கியாடா? என் புள்ள அமைதியானவனா இருந்தாலும் ரொம்ப கருத்தானவன் நினைச்சேன். ஆனா உன்னோட இந்த அமைதிய அப்பா நான் எப்படிடா எடுத்துக்கிறது? உன் குழந்தை முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி நாங்க என்னடா பாவம் பண்ணிட்டோம்? என் பேத்தி என்கிட்ட காட்டுட. தெய்வான சொன்ன மாதிரி இவ்வளவு வந்து நாங்க பார்க்காம இருந்ததுக்கும் மணிகண்ட கல்யாணம் பண்ணதுக்கும் நீங்க இவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கும் மரகத்துக்கும் கொடுக்கணுமா? சொல்லுட, கொடுக்கணுமா சரவணா? இப்போ அவர் உங்க பையன் மட்டும் இல்ல, இந்த குழந்தையோட அப்பா. சும்மா என் பையன் இப்ப சொல்றீங்களே, அவர் வீட்டோட மூத்த பையனா? என்னைக்காச்சும் நீங்க அவரை நடத்திருக்கீங்களா? அது சரி, அவர்கிட்ட நீங்க நடக்கிறது எதையாச்சும் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. குடும்பமா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுனீங்களே, எங்களை கூப்பிட்டீங்களா? ஏமாமா, கார்த்திகை தீபத்துக்கு இது வரைக்கும் வழக்கத்திலே நடக்காத ஒண்ணு, அமுதாவை விளக்கேத்த சொன்னீங்க. இது என்ன நியாயம்? அப்ப கூட என்னையும் உங்க பையனையும் கூப்பிடணும்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அத்தைய ஐசியூல சேர்த்திருக்கீங்க, அதையாவது சரவணன் மாமாக்கு சொல்லணும்ல? சாரி, உங்க பையனுக்கு சொல்லணும்ல? சொன்னீங்களா?
ஏதோ நாங்க இங்க வந்ததுனால அத்தைக்கு முடியலன்னு தெரிஞ்சது. இல்லனா நீங்க இதையும் என்கிட்ட சொல்லாமலே விட்டுருப்பீங்களே. தெய்வான, நீ பண்றது ரொம்ப தப்புமா.